சென்னை ஐசிஎஃப்பில் பயிற்சி முடித்து பணி கிடைக்காத விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டவரின் உடலை வாங்க மறுத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பயிற்சி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சஞ்சீவ் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம் சஞ்சீவி, எதற்காக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? பயிற்சி மாணவர்களின் கோரிக்கை என்ன? பானு, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே அதாவது சென்னை ஐசிஎஃப்பில் பயிற்சி மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அவர்கள் தொடர்ந்து இந்த பணியில் புறக்கணிக்க போவதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த இடத்தில் பயின்று வருகின்றனர். ஆனால் தொடர்ந்து வடநாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமே பணிக்கு எடுக்கப்படுகின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இங்கு படிக்கக்கூடிய ஐசிஎஃப்பில் பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த இடத்தில் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டை வைத்து கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலாக வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் தலைமை அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை ஹேமந்த் குமார் என்ற ஒரு பயிற்சி மாணவர் தன்னை எரித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் இன்று காலை அவரது உடலை கேஎம்சி மருத்துவமனைக்கு பார்ப்பதற்காக அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் வந்தனர். உடன் இந்த பயிற்சி மாணவர்கள் மற்றும் உறவினர்கள் வந்தனர். இந்நிலையில் தற்போது இந்த உடலை வாங்க மறுக்கப் போவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பல கோரிக்கைகள் அவர்கள் முன்வைக்கின்றனர். இந்த கோரிக்கைகளை பற்றி அவரிடம் கேட்கலாம். நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார்? இப்பொழுது பயிற்சி முடித்த அப்ரண்டிஸ் மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய ஹேமந்த் குமார் அவர்கள் 1998ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு 3 ஆண்டுகள் பயிற்சி முடித்திருக்கிறார். பயிற்சி முடித்த அப்ரண்டிஸ் மாணவர்களுக்கு வேலை வழங்க சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் இருக்கிறது. 2004ஆம் ஆண்டு பயிற்சி முடித்த அப்ரண்டிஸ் மாணவர்களுக்கு பொது மேலாளர் ஜிஎம் அவருடைய அதிகாரத்தில் பயன்படுத்தி அப்ரண்டிஸ் மாணவர்களுக்கு வேலை வழங்கலாம் என்ற உத்தரவு 2004ஆம் ஆண்டு வந்தது. அது மீண்டும் 2010ஆம் ஆண்டு அது புதுப்பிக்கப்பட்டது. மீண்டும் 2012ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்தியா முழுவதும் 2013ஆம் ஆண்டு வரைக்கும் வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தை மட்டும் வேலை வழங்காமல் 1998ஆம் ஆண்டு பிறகு வேலை வழங்கவில்லை. இந்த அடிப்படையில் தான் நேற்று பயிற்சி முடித்த அப்ரண்டிஸ் மாணவர் ஹேமந்த் குமார் அவர்கள் தன்னை தீயிட்டு மாய்த்து கொண்டார். அந்த அடிப்படையில் அந்த தீயிட்டு மாய்த்து கொண்ட அந்த குடும்பத்திற்கு ஒரு வேலையும் 10 லட்சம் நிவாரணமும் இந்த அரசாங்கம் ரயில்வே நிர்வாகத்திடம் பேசி வழங்க வேண்டும். இரண்டாவது, இந்த பயிற்சி முடித்த அப்ரண்டிஸ் மாணவனுடைய நியாயமான கோரிக்கையை இந்த அரசாங்கம் உடனடியாக செவில் ஏற்றிக்கொண்டு அவருடைய வேலை சம்பந்தமான விஷயங்களை உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும். இதுதான் எங்கள் போராட்டத்தினுடைய குறிக்கோள். அதை நிறைவேற்றும் வரை, அதற்கான விஷயங்கள் பேச்சுவார்த்தை எங்களிடம் நடத்தாத வரை நாங்கள் உடலை வாங்கப் போவதாக முடிவு செய்திருக்கிறோம். இந்த இறப்புக்கு பிறகு நீங்கள் தொடர்பு கொண்டு முயற்சி பண்ணீங்களா ஐசிஎஃப் தலைமையை? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்கள தொடர்பு கொண்டபோது அவங்க ரொம்ப கூலாக இருக்காங்க. இந்திய தேசத்திலே தமிழகத்திலே உயிருக்கு மதிப்பு இல்லாத போன்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். யாரோ இறந்ததற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யார்? இந்த அரசாங்கம், இந்த ரயில்வே நிர்வாகம். எங்களிடம் இருக்கிறது சான்றிதழ். எங்களை எல்லாம் பலப்படுத்தி வேலை வரும் என்று சொல்லி அதற்கான ஆணையும் புதுப்பித்த பிறகு கூட அவருக்கு வேலை வழங்கவில்லை. இந்த உயர்நீத்த மாணவன் பற்றி பேசும்போது அவர்கள் கொஞ்சம் கூட அலட்சியம் இல்லாமல் அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உயிருக்கான மதிப்பை தராமல் புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி பானு. அவர் கூறியதை கேட்டோம். அதாவது முதலாவதாக அந்த நிர்வாகம் சார்பாக யாரேனும் இங்கு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இறந்தவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு உடனடியாக வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவரது குடும்பத்திற்கு யாராவது ஒருத்தருக்கு ரயில்வே துறையில் வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது நூற்றுக்கணக்கான பயிற்சி மாணவர்கள் இந்த கேஎம்சி மருத்துவமனையில் தற்போது ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். ரயில்வே சார்பாக, அதாவது ஐசிஎஃப் சார்பாக நிர்வாகத்திலிருந்து யாரேனும் வர வேண்டும், அப்பொழுதுதான் இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்வோம் என்று உடலை கூட வாங்காமல் உறவினர்கள் மற்றும் பயிற்சி மாணவர்கள் இந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றார்கள். பானு, சஞ்சீவி, இந்த விஷயத்தில் அதிகாரிகளின் தரப்பில் என்ன கூறப்படுகிறது? அதாவது அதிகாரிகளிடம் பேசும்பொழுது நேற்று அவர்கள் சார்பாக கூறப்பட்ட விஷயம், உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு தொடரப்பட்டதாக, அதாவது தொழிற்சங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அதாவது இதுபோல நேரடியாக அப்ரண்டிஸ்களாக இதுபோல தொழில் பயிற்சி கொண்ட மாணவர்களை எடுக்கக்கூடாது, பணியில் நியமனம் செய்யக்கூடாது. அதற்கு மாறாக ரயில்வே எக்ஸாம்ஸ், அதாவது அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி வரக்கூடிய மாணவர்களை மட்டும்தான் எடுக்க வேண்டும் என்று தொழிற்சங்கம் சார்பாக உச்சநீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு தொழிற்சங்கம் சார்பாக தொடரப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த வழக்கு நிலுவையில் உள்ள காரணத்தால் இப்பொழுதுக்கு தற்போது இந்த பணி நியமனம் நடக்கவில்லை என்று அவர்கள் சார்பாக கூறப்படுகிறது. இதை பற்றி இவர்களும் கேட்கலாம். சரி, இப்போ உங்கள் நிர்வாகம் சார்பாக இது போல ஒரு தொழிற்சங்கம் சார்பாக வழக்கு தொடங்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு நிலுவையில் இருக்க காரணத்தால் தான் இன்னும் நாங்கள் பணியில் எடுக்காமல் இருக்கோம் சொல்கிறாங்க. அது உண்மைதான். அதாவது பயிற்சி முடித்த அப்ரண்டிஸ் மாணவர்கள்
நேரடியாக வேலைக்கு வருவது தவறு என்று ஐடிஎன் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு அசோசியேஷன் வழக்கு தொடுத்தது. அது உயர்நீதிமன்றத்திலே வந்தது. அது 2013ஆம் ஆண்டு அந்த வழக்கு பயிற்சி முடித்த அப்ரண்டிஸ் மாணவர்களுக்கு வேலை வழங்குவது சரி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த வழக்கு மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்தில் சென்றிருக்கிறது. அதற்கு ஆதரவாக ரயில்வே நிர்வாகமும் தொழிற்சங்கமும் சென்றிருக்கிறார்கள். பயிற்சி முடித்த அப்ரண்டிஸ் மாணவர்கள் வேலை வழங்க வேண்டும் என்று தொழிற்சங்கங்களும் ஐசிஎஃப் ரயில்வே நிர்வாகம் சென்றிருக்கிறது. ஆனால் இது தென்னக ரயில்வேக்கு மட்டும்தான் பொறுக்கும் இந்த வழக்கு. ஆனால் ஐசிஎஃப்பிலே வழக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது என்று நிர்வாகம் சொன்னது. ஆர்டிஏல போய் நாங்கள் பார்த்தபோது ஐசிஎஃப் ஆர்டிஏல கேட்கிறோம், பயிற்சி முடித்த அப்ரண்டிஸ் மாணவர்கள் வேலை எடுப்பதில் ஏதேனும் வழக்கு இருக்கிறதா என்று ஆர்டிஏல கேட்கிற போது அதனுடைய பதில் வருகிறது, ஐசிஎஃப்பிலே பயிற்சி முடித்த அப்ரண்டிஸ் மாணவர்களை நிரந்தரம் செய்து கொள்வதில் எந்த வழக்கும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஆர்டிஏ வந்திருக்கிறது. இன்னும் நாம் என்ன கூற வேண்டும்? பயிற்சி முடித்த அப்ரண்டிஸ் மாணவர்கள் 2013ஆம் ஆண்டு வரைக்கும் முடித்தவர்களுக்கு ஆந்திராவில் வேலை வழங்கப்பட்டிருக்கிறது, டெல்லியிலே வேலை வழங்கப்பட்டிருக்குது. இந்திய தேசத்திலே 17 மண்டலங்களிலே 16 மண்டலங்களில் வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஐசிஎஃப்பில் மட்டும் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக வேலை வழங்காமல் மறுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய உரிமைக்கான அனைத்து ஆவணமும் எங்களிடம் இருக்கிறது. ரயில்வே நிர்வாகம் சொல்லுகிறது இவர்களுக்கு வேலை தருங்கள் என்று. ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் ரயில்வே நிர்வாகம் சொல்லவில்லை என்று. அதற்கான ஆதாரம் எங்களுடைய இருக்குது. அதை ஊடகத்துறை தான் அவரிடம் கேட்டு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எங்களுடைய உரிமையை பெற்றுத்தர வேண்டும். பானு, அவர் கூறியதை கேட்டோம். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை வழக்கு அதாவது சென்ட்ரல் ரயில்வேஸ் மீது தான் உள்ளது, சதர்ன் ரயில்வேஸ் மீது தான் உள்ளது. ஆனால் இந்த ஐசிஎஃப் நிறுவனத்தின் மீது எந்த விதமான ஒரு வழக்கம் போடவில்லை என்று கூறினார். அதே போல இந்த பணி நியமனம் வழங்குவது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த மேலாளர், அதாவது ஜிஎம் என்று சொல்லக்கூடிய பொது மேலாளரிடம் ஒட்டுமொத்தமாக உள்ளது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பொது மேலாளர்கள் வந்து தொடர்ந்து வடநாட்டில் இருக்கவர்களுக்கு மட்டும் பணி நியமனம் வழங்குகிறார்கள். ஆனால் இங்கு பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு வந்து ஒரு மாற்றாத்தாய் மனப்பான்மையுடன் வழங்குகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வழங்குவதில்லை என்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்கள். பானு, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.